கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 89 பரம்பொருள் தத்துவம். அதன் தொடர்ச்சி. சிவபெருமான் எச்சமயத்திலும் ஐந்தொழில்களை பஞ்சகிருதயங்களை செய்து வருகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், துரோபாவம், அனுக்கிரகம் முதலான இந்த 5ம் பரமேஸ்வரரின் பஞ்ச கிருதயங்கள் என்று சொல்லப்படும். பரபிரம்மம் என்பது அவர் ஒருவரேதான் என்றும் மற்றவர்களெல்லாம் பசுக்கள் என்றும் கூறப்படுகின்றன. சர்வக்ஞத்துவம் முதலான சக்திகளை கொண்டிருக்கும் அந்த பெருமான் சரீரம் இந்திரியங்கள் முதலான பாசங்களினால், அதாவது கயிறுகளினால் அந்த பசுக்கள் அனைத்தையும் கட்டி எச்சமயத்திலும் விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருவிளையாடலுக்குரிய கருவிகளாக பிரம்மா முதலான பசுக்கள் எல்லாம் இருந்து வருகிறார்கள். அவர் சர்வ ஞானரானபடியால் சிருஷ்டி, ஸ்துதி, சம்ஹாரங்களை நடத்தி வருபவராகவும் நித்திய திருப்தராகியபடியால் சகல அனுக்கிரகங்களையும் செய்கிறவராகவும் அநாதிபோதராகியதால் ஜீவராசிகள் அனைத்தையும் மோகிக்கச் செய்கிறவராகவும் சர்வ சுதந்திரம் உள்ளவரானபடியால் மனப்பக்குவம் அடைந்த ஞானிகளுக்கு மோட்ச மார்க்கத்தை கொடுப்பவராகவும் அலுப்த சக்தி உடையவராகியபடியால் எச்சமயத்திலும் பஞ்ச கிருத்தியங்களை செய்பவராகவும் அனந்த சக்தியை உடையவராகையால் சகல உலகங்களுக்கும் காரணராகவும் இருந்து வருகிறார். ஆகையால் இந்த விதமாக 6 அங்க சக்திகளை உடையவரும் பஞ்ச பிரம்ம ஸ்வரூபியுமாகிய உமாபதி பசு பாசங்களிலிருந்து வேறான பசுபதி என்றே அனைவராலும் அறிந்து கொள்ளப்படுகிறார். இப்படிப்பட்ட சிவபெருமானை இம்மாதிரியாக அறிந்து கொள்வதினால் அனைவருக்கும் மோட்சம் உண்டாகுமே தவிர வேறு எதனாலும் ஒருவருக்கும் மோட்சம் கிட்டாது. இத்தகைய பரமசிவனை உணர்ந்து கொள்வதன் மூலம் ஒருவன் தன்னுடைய துயரங்கள் அனைத்தையும் கடந்து சகல சௌக்கியங்களையும் அடைகிறான். ஜீவராசிகள் அனைவரும் சம்சார சாகரத்திலிருந்து மோட்சத்தை அடைவதற்காக ஸ்ரீ சிவபெருமானால் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் சரியை என்கிற பாதத்தை அனுஷ்டிப்பதினால் சர்வேஸ்வரரின் சாலோக்கிய பதவியை, சிவ உலகை அடையும் பதவியை அடைந்து பிறகு நாளடைவில் சாயுஜ்ய பதவியையும் அடைகிறார்கள். ஆகையால் சரியை என்பதும் மோட்சத்தை அளிக்கக்கூடியதே. கிரியை என்னும் பாதத்தை அனுஷ்டிப்பதினால் சர்வேஸ்வரரின் சாமீபியத்தை, அதாவது சிவனரு கிருபை பெற்று பிறகு ஞானத்தினால் மோட்சத்தை அடைகிறான். ஞானம் என்கிற பாதத்தை அனுஷ்டிப்பதினால் வெகு விரைவில் சாயுஜ்யத்தை அடைகிறான். ஆகையால் ஞானத்தினாலேயே ஒருவன் மோட்சமடைகிறான். 3 உலகங்களில் இருப்பவர்களுக்கும் ஞானம் என்பது வெகு துர்லபமாகும். விஞ்ஞானத்தினால், அதாவது சிற்ப சாஸ்திரங்கள் முதலானவற்றினால் ஒருவருக்கு மோட்சம் என்பது கிடைப்பதில்லை. ஜீவதயையிலேயே சம்சாரத்திலிருந்து மோட்சம் அடைந்தவன் இந்த உலகத்தில் ஞானம் அடைந்தவனாகத்தான் இருக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. எவனொருவன் 6 அங்கங்கள், பதம், கிரமம் ஆகியவற்றோடு கூடிய 4 வேதங்களையும் புராணம், தர்க்கம், மீமாம்சை,
தர்ம சாஸ்திரம் முதலானவை அனைத்தையும் கற்று தேர்ந்து ஆகம பொருட்கள் அனைத்தினுடைய தத்துவங்களையும் மாதாந்தரங்களின் தத்துவங்களையும் உணர்ந்து கொண்டவனாகி பசு பாசம் பதி ஆகியவற்றை அந்தந்த அம்சங்களால் குறிப்பிட்டுள்ளபடி அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஞானத்தினால் சகலத்தையும் அறிந்து கொள்பவன் தானே என்றும் சகலத்தையும் அறியத் தகுந்தவர் ஸ்ரீ சிவபெருமானே என்றும் உணர்கிறான். மேலும் அவன் ஞானமானது சந்திரசேகரரை விட்டு விலகாமல் தனக்குள் இருக்கும் அறிவுதான் என்றும் அறிந்து கொள்கிறான். இத்தகைய உண்மைகளை உணர்ந்து கொண்டிருக்கும் அவன் ஐம்புலன்களையும் வென்றடக்கியவனாக அதே மாதிரியான நிஷ்டையிலும் இருந்து வருகிறான். அவன் சம்சார மார்க்கத்திலிருந்து விடுதலையடைந்து சர்வேஸ்வரரின் பிரியத்திற்கும் பாத்திரமானவனாகி ஜீவதசையிலேயே மோட்சத்தை அடைந்து விடுகிறான். இறைவன் பரிபூரணமாகிய தன்மையைக் கொண்டு இருப்பவராகையால் பதியாகவும் பஞ்ச பிரம்ம ஸ்வரூபத்தையும் ஷடங்க சக்திகளையும் கொண்டவரும் சதாசிவ வடிவினராகையால் ஸ்ரீ மகா சதாசிவனும் பரம் அபரம் என்கிற பிரிவை கொண்டிருப்பதால் 25 திருமூர்த்திகளை கொண்டவருமாக விளங்கி வருகிறார். அனாதியும் அனைவருக்கும் அருள் வழங்குபவருமாகிய அந்த பரமேஸ்வரர்தான் ஜீவராசிகளுக்கு சகல புருஷார்த்தங்களையும் தந்தருள்வதற்காக எக்காலத்திலும் பஞ்ச கிருதயங்களை செய்து வருகிறார். இம்மாதிரியாக சர்வேஸ்வரர் சகலத்தையும் தமது சக்தியினாலேயே உண்டாக்கி அவற்றை இயக்கியும் வருகிறார். ஆகையால் தேவாதி தேவரான அவரை எவன் உண்மையாக உணர்ந்து கொள்கிறானோ அவனே ஞானி என்று சொல்லப்படுகிறான். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.